சட்டமன்ற தேர்தல்ல மனதில் வைத்தாவது மத்திய அரசின் பட்ஜெட்ல தமிழகத்திற்கான அறிவிப்புகள் இடம்பெறுமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வழக்கமாக சொல்லும் திருக்குறளோடு சேர்த்து தேர்தலை மனதில் வைத்தேனும் தமிழ்நாட்டுக்கான பின்வரும் அறிவிப்புகள் இடம்பெறுமா என அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. விடுவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மாணவர்களின் படிப்புக்கான 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி, கோவை மதுரை மெட்ரோ ரயில், தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுத்தி வரும் ஜல்ஜீவன் திட்டத்துக்கான 3112 கோடி ரூபாய் நிதி என தமிழகத்திற்கான நிதி என்னாச்சு என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டுமின்றி புதிய ரயில்வே திட்டங்கள், நிதி ஆணையம் பரிந்துரைத்தபடி மத்திய அரசின் வரி வருவாய்கள், மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு என இன்னும் பட்டியல் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்காரு. தேர்தலை மனதில் வைத்தாவது இம்முறை மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகளை தவறாமல் வெளியிடுவீர்கள் என எதிர்பார்க்கிறோம் என்றும், அவை மதுரை எய்ம்ஸ் போல அறிவிப்போடு நின்று போகாமல் முறையான நிதி ஒதுக்கீட்டுடன் குறித்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்காரு.